பாஜக மாநில தலைவர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுவார்கள். தற்போது மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை கடந்த 2021ஆம் ஆண்டு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அண்ணாமலையின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. தற்போது உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது. கிளை நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் தேர்தல்கள் முடிந்துவிட்டன. மாவட்ட தலைவர்கள் பட்டியல் இன்று அல்லது நாளைக்குள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி வரும் வெள்ளிக்கிழமை சென்னை வருகிறார். அப்போது கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் புதிய தலைவர் தொடர்பாக கலந்து ஆலோசிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு வருடத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதால் வலிமையான தலைமை வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர். கட்சியின் விதிமுறைப்படி 2 முறை ஒருவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கலாம். அந்த வகையில் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி அமைப்பது தொடர்பாக விமர்சனத்துக்குள்ளானாலும் அவரது தலைமையின் கீழ் கட்சி வளர்ச்சி அடைந்திருப்பதை கட்சி மேலிடம் உணர்ந்துள்ளது. இதற்கிடையில் தலைவர் பதவியை குறிவைத்து மேலும் 1-2 பேர் காய் நகர்த்தி வருவதாக கட்சி வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திமுகவை எதிர்கொள்ள வலிமையான தலைமை தேவை என்ற அடிப்படையில் டெல்லி மேலிடம் ஆலோசனை செய்து வருகிறது. சென்னை வரும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி முதல் 3 பேர் பெயர் பட்டியலை தேர்வு செய்து டெல்லி மேலிடத்திற்கு அனுப்ப உள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த வார இறுதிக்குள் புதிய மாநில தலைவர் யார் என்பதை டெல்லி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.